அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். வாக்கெடுப்பையும் கோராமல் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்காத இலங்கை. மிக நீண்ட காலமாக போராடியும் நீதியை பெறாமலே பலர் தொடர்ந்தும் இறக்கின்றனர். பிரித்தானிய பிரதிநிதி கவலை. குற்றவாளிகளிடமே நீதியை பெறுமாறு சர்வதேசம் கோருகிறது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம். ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகையிலிருந்து பெருமதியானவற்றை திருடிச் சென்ற மஹிந்தை குற்றம் சாட்டுகிறார் சரத் பொன்சேகா. இலங்கை கடற்கொள்ளையர் தாக்குதல், இந்திய மீனவர்கள் 11 பேர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம். வாக்கெடுப்பையும் கோராமல் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்காத இலங்கை தொடர்பாக பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்படுத்தல் எனும் தலைப்பிலான திருத்தப்பட்ட புதிய பிரேரணை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நேற்று திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டு தமிழ் மக்களின் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை பேசிக் கொண்டிருக்கும் வரை இந்த விவகாரத்தை சர்வதேச நீதிமன்றத்தின் முன்கொண்டு செல்லும் செயல் நடைபெறாது. தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்காது. எனவே கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்தில் ஏற்று இது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து செயற்படுவதற்கு எம்மத்தியில் பலர் முன்வந்தாலும் எங்களுடைய முழு ஒத்துழைப்பிற்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மிக நீண்ட காலமாக போராடியும் நீதியை பெறாமலே பலர் தொடர்ந்தும் இறக்கின்றனர். பிரித்தானிய பிரதிநிதி கவலை. திருகோணமலை நகரில் 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களுக்கு நீதி கோரி மிக நீண்ட காலமாக போராடி வந்த படுகொலையான மாணவரான ரஜிகரின் தந்தையார் மருத்துவ காசிப்பிள்ளை மனோகரனின் இழப்பை சுட்டிக்காட்டி அவரை போன்று காணாமல் போன உறவுகளை தேடி அடைந்து கொண்டிருக்கும் பலர் மரணத்தை தழுவிக்கொள்கிறார்கள். இவர்கள் அனைவரும் நீதியை பெறாமலே மரணமாகி இருப்பதாக பிரித்தானிய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் நேற்று திங்கட்கிழமை புதிய பிரேரணை ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பிரேரணை சமர்ப்பித்து உரையாற்றுகையிலே பிரித்தானிய பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளிடமே நீதியை பெறுமாறு சர்வதேசம் கூறுகிறது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம். தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் விட்ட தவறுதான் இன்று பெரிய தலைவலியாக வந்து நிற்கிறது என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்க செயலாளர் வவுனியாவில் நேற்று தெரிவித்தார். ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகையிலிருந்து பெருமதியானவற்றை திருடிச் சென்ற மஹிந்தை. ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையில் இருந்த பெருமதியான தளபாடங்கள் உள்ளிட்ட பொருட்களை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து திருடி சென்றதாக சரத் பொன்சேகா குற்றம் சாட்டியுள்ளார். கொள்ளையர் தாக்குதல், இந்திய மீனவர்கள் 11 பேர் படுகாயம். மீனவர்கள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி அளவில் கோடியக்கரை கிழக்கே நடுக்கடலில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்கொள்ளையர்கள் 2 படகுகள் வருகை தந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்திய மீனவர்களின் உடைமைகளையும் அவர்கள் கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. நாகை நம்பியார் நகர் பகுதியைச் சேர்ந்த 25 முதல் 45 உட்பட்டவர்களே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக அந்த இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் கேட்டது சங்கிலியனின் பிரதான செய்திகள். மீண்டும் ஒரு பிரதான செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.